இப்போ டெல்லி முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் விஜய் வரப்போறதில்ல, கதவு மூடியாச்சு, எடப்பாடியை கூப்பிட்டு முடிவு பண்ணுங்கன்னு. இப்போ என்ன புது சிக்கல்னா, வெயிட் பண்ணலாம், விஜய் நாளைக்கு வந்தான்னா 50-60 சீட் கொடுக்கணும், அப்போ போய் நீங்க மாத்தி கீத்தி பண்ண முடியாது. திரும்ப என்ன சொல்றாரா, ஒண்ணுமே இல்லாத விஜயகாந்த் கட்சிக்கு ராஜ்யசபா கொடுக்குறீங்க, மெஜாரிட்டி வரணும்னா 170 சீட்டில் போட்டி போட்டால் ஒரு 40-50 கேஷுவாலிட்டி போனால் ஜெயிக்க முடியும். நாங்கள் மைனாரிட்டி அமைக்கணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா? பிஜேபி தான் ஆசைப்படுது. பிசிகே வந்து விஜயோட போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வருது. சொன்னாலும் திரும்ப நான் உங்களுக்கு குறை வச்சுருக்கேன், என்னைக்கு உங்களை மரியாதையாக ட்ரீட் பண்ணிருக்கேன், எவ்வளோ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ நடவடிக்கை எடுத்துருக்கலாம். நீங்கள் எவ்ரிடே உட்கார்றார், ஸ்டாலினே உட்கார்றார், நேர்காணல் நடத்திட்டு வர்றார். இப்போ கமலஹாசன் வேறு முறுக்கிட்டு போகிறார், 10 கொடுங்க 12 கொடுங்க, நாங்கள் டார்ச் லைட் சின்னம் கிடையாது. 30-60 தானே எப்படி முடிக்க முடியும்? அவங்க 60 குறைய மாட்டேன்றாங்க. அவர் எடப்பாடி கேட்டாரா, அப்போ கூட்டணி ஆட்சி நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். ஆனால் டெல்லி கையை முறுக்கி பார்த்தது, சென்சார் போர்டை வச்சு முறுக்கி பார்த்தது, சிபிஐ வச்சு முறுக்கி பார்த்தது, அமித்ஷாலாம் என்ன வேணா பண்ணக்கூடிய, மூடுறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போயிடும். ஒரு மாசம் தான் இருக்கு, ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இணைச்சிருக்காங்க. சார், ஆக்சுவலா தமிழ்நாடு அரசியல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். ஏன் இந்த கூட்டணிகளுக்கு இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு இவங்க தொகுதிகள் கொடுக்கறதுல இவ்வளவு இழுபறி நடந்துட்டு இருக்கு சார்? முதல்ல திமுக கூட்டணி எடுத்துக்கலாம். திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டாங்க. மதிமுக கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க, அப்புறம் அவங்களும் அடங்கி போயிட்டாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் கொடுத்ததை வாங்கிட்டாங்க. பிரச்சனை பண்ணது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 சீட்டு கொடுக்க தயாராக இருக்கேன், நாளைக்கு சைன் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்படுறோம். இன்றைக்கி ஸ்டாலின் பார்த்தாராம். ஸ்டாலின் சொன்னாலும் நல்ல முடிவு எடுங்க, நீங்கள் தனியாலாம் போட்டு ஜெயிக்க முடியாது, நாங்கள் 6 எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுக்கல, 6 எம்எல்ஏவும் கொடுக்குறோம், ஜெயிக்க வச்சு காட்டுறோம், 5ங்கிறது 6 கொடுத்தேன், நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டாராம். ஸோ மார்க்சிஸ்ட்டும் ஜாயின் பண்ணிவிடும். ரிமைனிங் பாக்கி இருக்கிறது திரும்ப என்ன சொல்கிறாரா, ஒன்றுமே இல்லாத விஜயகாந்த் கட்சிக்கு ராஜ்யசபா கொடுக்குறீங்க, 10 சீட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு 2 இலக்கத்தில் கொடுத்தா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டாலின் சொன்னாலும் திரும்ப நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம், கட்சியை உணர்ந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், இவ்வளோ கட்சி வந்திருக்கு, புது கட்சியில் உள்ள சேர்த்துருக்கோம், ஏதோ நமக்கு பலமாக கூட்டணி பண்ணணுன்னு. நாங்கள் 170-180 சீட்டில் போட்டி போட்டால் தான் மெஜாரிட்டி வரும், 100 சீட்டில் போட்டி போட்டு மெஜாரிட்டி 118 வர்றது வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் மெஜாரிட்டி வரணும்னா 170 சீட்டில் போட்டி போட்டால் தான் ஒரு 40-50 கேஷுவாலிட்டி போனால் ஜெயிக்க முடியும். நாங்கள் மைனாரிட்டி அமைக்கணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா? பிஜேபி தான் ஆசைப்படுது, நீங்களும் ஆசைப்படுறீங்களான்னு கேட்டாலும். அதுக்கு சொன்னால் எங்கள் தொண்டர்கள்லாம் வருத்தப்படுறாங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. சொன்னாலும் திரும்ப நான் உங்களுக்கு குறை வச்சுருக்கேன், என்றைக்கு உங்களை மரியாதையாக ட்ரீட் பண்ணிருக்கேன், எவ்வளோ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இந்த 5 ஆண்டு காலம் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்கிட்ட ப்ரெஷர் பண்ணவங்க அதிகம். என்கிட்ட நடவடிக்கை எடுத்தே ஆகணும் திருமாவளவன் மேலவன் சொன்னது அதிகம். அதெல்லாம் நான் பொறுத்துட்டு போனதுக்கு இது நீங்கள் கொடுக்குற பரிசான்னு கேட்டாங்க. ராஜ்யசபாலாம் தர முடியாது, சுதீஷ் கொடுத்தான்னா அது வேற விஷயம். தேமுதிக கொடுக்குறாங்க சார். தேமுதிக ஏன்னா விருப்ப மனு கூட வாங்குறதுக்கு அங்கே ஆட்களே இல்லை, நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமாம், தேமுதிக என்னன்னா, தேமுதிக ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணிடுச்சு. அது என்ன பண்ண, ரொம்ப பிரேமலதா அரசியல் சாதுரியம் மிக்கவங்களான இந்த தேர்தலில் சாதுரியம் மிக்கவங்களாயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாலின்கிட்ட போய் பிஜேபி எனக்கு 10 சீட்டு ராஜ்யசபா கொடுக்குறது, நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. பிஜேபி ராஜ்யசபா 10 கொடுக்குது. ஏன்னா பிஜேபியும் அவங்கள வாங்க 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 மார்ச் 1ஆம் தேதி மோடி அவர்கள் வரும்போது அந்த மேடையில் ஏற்றுறதா இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அது ஆக்சுவலாக உண்மை இல்லை. நான் கேள்விப்பட்டவருக்கு பாஜக தலைவர் கேட்ட பிறகும் ராஜ்யசபாலாம் கொடுக்குறதா இல்லை, ஏதோ ஒரு 5-6 கொடுக்குறதா இருந்தாங்க. ஆனால் இவங்க ஸ்டாலின்கிட்ட போய் பேசி எனக்கு ராஜ்யசபாவும் 10 சீட்டு கொடுக்குறாங்க,
நீங்கள் ராஜ்யசபா 6 கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசி அவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் மைண்டை மாற்றி ஒக்குத்தி வச்சுட்டாங்க. ஓகே. அது கொடுத்த அப்புறம் தான் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சது இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா டூ லேட், அது முடிஞ்சு போன மேட்டர். ஸோ திருப்பி சொன்னா திருமாட்ட இதே மாதிரி எல்லாம் ஒத்தராக கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணி எங்கள் கட்சிக்காரனுக்கு கொடுக்கணுமா, இப்போ சுரேஷ் கொடுக்கணும், கமல்ஹாசன் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணும், நம்ம எங்கள் கட்சிக்காரன்லாம் என்ன கேட்பான் சரி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் திரும்ப வந்து ஒத்துக்க தயாரா இல்லை. ஏன்னா அவர் வந்து அவர் பலம் பொருந்திய கட்சின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கண்டிப்பா நாங்கள் வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டில், எங்களுக்குன்னு ஒரு உரிய அங்கீகாரம் வேணும் அப்படின்னு. அது கேட்கறது நியாயமான விஷயம் தானே சார்? ஏன்னா எல்லா கட்சியுமே கேட்கறது நியாயமான விஷயம் தான். நான் வந்து திரும்ப கேட்கறதையும் மார்க்சிஸ்ட் கேட்கறதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எல்லா கட்சியும் வளரணும். சரி, அந்தந்த தலைவர்களுக்கு என்ன இருக்கும், நம்ம கட்சி வளரணும்னு தான் என்ன இருக்கும், நம்ம கட்சி அழிஞ்சு போனா என்ன இருக்கும். திமுக மாதிரி தான் அது, திமுக வளரணுன்ற மாதிரி விசிக வளரணுங்கிற எண்ணம் இருக்கும் ராஜ்யசபா. அது அவருடைய எண்ணங்கள்ல குறை சொல்லவே முடியாது. சரி, அவர் கேட்கறது நியாயமா இல்லையானா நியாயம், அது அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கொடுக்குற இடத்துல இருக்கிறவர் ஸ்டாலின், அங்கே தான் பிரச்சனை. ஓகே, இப்போ கலைஞர்னா நீங்கள் அழுது எழுது எதாவது பண்ணால் கொடுத்துருவார். சரி, ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், கலைஞரோட ஸ்ட்ரிக்டாக இருக்கார், கரார் பேர் வழியாக இருக்கார். இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லை இடத்த காலி பண்ணுங்கன்ற சொல்ல லெவலுக்கு வந்துட்டார் இப்போ. ஏன்னா அவருக்கு நிர்பந்தம், தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, தேதி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் சீட் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் யார் யார் எங்கே போட்டி போட அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இந்த பிரச்சனைகள் இதுக்குள்ளே ஒரு எம்எல்ஏ பேச ஆரம்பித்தார், அடுத்த முதலமைச்சர் நான் தான் திமுகவில் பேச ஆரம்பிச்சிட்டார். நீ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி உட்கட்சி விவகாரங்களில் சிக்கி தவிக்கிறதுனால இப்போ மதிமுக வந்து திமுக சீட்டு கேட்குது, சரி, கம்யூனிஸ்ட் வந்து விசிக சீட்டு கேட்குது. இந்த மாதிரி இவங்களுக்கு உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் வேற இருக்குது. இப்போ சரி, இதெல்லாம் தீர்த்து வச்சு கேண்டிடேட்டை போட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணி கேம்பெயின் ஆரம்பிச்சு எப்போ எங்க கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போயிடும். ஓகே, ஒரு மாசம் தான் இருக்கு. ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஸோ திமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா விசிகே ஒத்து வரலன்னா தனியாக போயிடுவாங்களா? விசிகே வந்து விஜயோட போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வருது. ஆனால் விஜய்க்கு இஷ்டம் இல்லை. இதில் விஜய் சொல்கிறாங்க நான் தனித்து தான் போட்டி போடுவேன். ஏன்னா விசிகேங்கிற அந்த பேக்கேஜ் நம்மக்கிட்ட வந்ததுன்னா நமக்கு மற்ற ஓட்டு வராமல் போயிடும். சரி அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறார். ஆனால் விசிகே வந்து ஆதவர்ஜன வழியை மூவ் பண்ணி எப்படியாவது விஜயோட சேர்ந்து போனோம். அது ரொம்ப நாளா பிளான் பண்ணாங்க. விசிகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் போகணும்னு பிளான் பண்ணாங்க. ஒரு டைம்ல ஆதவர்ஜனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசும்போது திருமாவளவன் அவர்கள் சிஎம் மீட் பண்ணிட்டு வந்து ஒரு டைம்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. எங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மத சார்பற்ற கூட்டணியில தான் விசிக வந்து பயணம் பண்ணுவோம். ஸோ யார் வந்து இங்கே இடையில பேசினாலும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை உள்ள நுழைக்கணும்னு எதிர்பார்த்தாலும் கூட அது நடக்காது அப்படின்ற இடத்துலையும் தான். ஏன்னா ஆதவர்ஜனா விசிகல இருக்கும்போது பேசினாரு, அதுக்கப்புறம் தான் வந்து ஆதவர்ஜனாவே வெளியிலையும் போறாரு. ஸோ அப்படின்னும் போது எப்படி விசிக டிவிக்கு கூட்டணி வைப்பாங்க? மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கணும்னு தொடரணும்னு ஆசைப்பட்டார்னா இவ்வளோ பிரச்சனையே திருமாவளவன் பண்றாரு. திருமாவளவன் பண்றாரா, திமுக பண்றாங்களா சார்? திமுக ஸ்ட்ரிக்டா சொல்லிடுதுங்க. திமுக கொடுக்குற இடத்துல இருக்கு, வாங்குற இடத்துல இருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் 12 கேட்டாங்க, ராஜ்யசபா கேட்டாங்க. ஆமா, ஸ்டாலின் 5ன்னாரு, 4ன்னாரு, 5ன்னாரு, இப்போ 6ல் முடிக்கிறார். முடிச்சு ஃபைன் பண்ண பிறகு நாளைக்கு முடிஞ்சு போயிடும். திருமாவுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒன்று தரேன்னு சொல்லிட்டார். இருக்கிறது 4 எம்எல்ஏ இப்போ 5 கொடுக்குறேன்ட்டார். சரி, ராஜ்யசபா இல்லைன்ட்டார். ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் யார் கையில் இருக்கு? திருமா கையில் இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டாலின் அன்ரீசனபிள்னு சொல்ல முடியாது, திருமா அன்ரீசனபிள்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஸ்டாண்டில் அவங்கவுங்க இருக்காங்க. ஆனால் கூட்டணி தர்மம் பிரகாரம் கூட்டணி கட்சியோட தலைவர் முடிவு பண்ணுறது தான் ஃபைனல். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறார் அதுதான் இறுதியான முடிவு. திரும்ப எடுக்கிற முடிவு ஸ்டாலின் வந்து ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரா, என்னோட கூட்டணி கணக்கு பிரகாரம் நாங்கள் 107 180 சீட்டில் போட்டி போனால் இவ்வளோ தான் முடியும். இப்போ கமலஹாசன் வேறு முறுக்கிட்டு போகிறார், 10 கொடுங்க 12 கொடுங்க, நாங்கள் டார்ச் லைட் சின்னம். டார்ச் லைட் சின்னம் கிடையாது, உதயசூரியனில் தான் போட்டி. ஏங்க மதிமுக போன்ற கட்சிகளே எவ்வளோ வருஷமாக இருக்குது? 1991லேருந்து 92லேருந்து இருக்குது. திமுகவை எதிர்த்து துவங்கப்பட்ட இயக்கம் தான் மதிமுக.
அது வந்து ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. துரை வைகோ 2 டேர்ம் லோக்சபா எம்பியாக இருக்கார். அவங்களே 4ல் 3 திமுக சிம்பலில் போட்டி போடுறாங்க. 4 சீட்டில் 3 இடங்கள் உதயசூரியனில் போட்டி போடுறாங்க. ஒரு இடம் தான் அவங்க கட்சி. மதிமுக நேற்று வந்த மக்கள் நீதி மையம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் 10 சீட்டில் வந்து நாங்கள் டார்ச் லைட்டில் போடுவோம்னா ஸ்டாலின் இப்படி ஒத்துப்பார். அவருக்கு என்ன சொல்கிறாராம், உங்களுக்கு சீட் தானே. இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஒருத்தர் கிருஷ்ணசாமின்ற ஒரு எம்எல்ஏ ஆறாருன்னா எம்எல்ஏ ஆகிட்டார் உங்கள் கட்சிக்காரர். எம்எல்ஏ வித்தின் பிராக்கெட் உதயசூரியனை போட்டுப்பீங்க கிடையாது. எம்எல்ஏ சிம்பிளை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு வேணுங்கிறது எம்எல்ஏ ஆகணும். நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், உதயசூரியனில் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் டார்ச் லைட்டு நின்னா தான் எங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும், பார்ட்டி ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸ்டாலின் சொல்கிறாங்க அதுக்கு டைம் இருக்குங்க, அவசரப்பட்டு ஒரே ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துலாம் பண்ண முடியாது. மதிமுக இப்போ மதிமுக என்ன சொல்லும், அவங்களுக்கு மட்டும் டார்ச் லைட் கொடுத்தீங்க. இப்போ இந்த சின்ன குழந்தைலாம் கேட்குது பாருங்கள், எனக்கு சாக்லேட் இல்லை அவனுக்கு சாக்லேட் கொடுத்து, அவனுக்கு சாக்லேட் இல்லை எனக்கு சாக்லேட். அந்த மாதிரி மதிமுக வந்து கேட்கும், டார்ச் லைட் மட்டும் அவனுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு வந்து பம்பரம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும். அது கேட்டால் விசிகே கேட்பாங்க. இது எல்லாம் பிரச்சனை ஆகும். இப்போ எல்லா கட்சிகளையும் ஒரு டிமாண்ட்ஸ் வந்து ஏற்படுத்திருக்காங்க திமுக கிட்ட. இப்போ தேமுதிகவா இருக்கட்டும், மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு கட்சியை இப்போ டிவிகே வச்சு டிமாண்ட்ஸ் ஏற்படுத்துறாங்க, இல்லை பிஜேபி வச்சு டிமாண்ட்ஸ் ஏற்படுத்துறாங்க. ஆனால் விசிகே இந்த விஷயங்கள்லாம் பண்ண தவறிட்டாங்களா? கடைசி 5 வருடங்கள் இவங்க கூட பயணிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கான டிமாண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு, இரட்டை இலக்க சீட் கொடுங்க அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து தொண்டர்கள் வந்து இது பண்றாங்கன்னு திருமாவளவன் சொல்றாங்க. ஏன் டிமாண்ட்ஸை கிரியேட் பண்ணாம விசிகே மிஸ் பண்ணி இவங்க கூட பயணம் பண்ணாங்க? இல்லைம்மா, டிமாண்ட்ஸுங்கிறது எல்லா அரசியல் கட்சியும் வைக்கும். கருணாஸ் வைக்கலையா, தனி அரசு வைக்கலையா, எல்லாரும் வைக்கிறாங்க. ஓகே, ஆனா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா கடைசி நேரத்துல தாவைக்க கூட போயிருவாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு. இவங்க டிவிகேவை யூஸ் பண்ணி இங்க 28+ வந்து ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கிட்டாங்களா சார்? ராஜ்யசபா ஆயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பிளான் பண்ணிட்டு முதல்ல எப்படியாவது டிவிகேயோட போகணும்னு அவங்க முடிவு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தியாக தான் விரும்பினார். ஆனால் கடைசியாக கனிமொழியும் சோனியா காந்தி முடிவு பண்ணி டீலை முடிச்சு டிஎம்கே பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் பண்ணலைன்னா வந்து போயிருக்கோம். ஏன்னா விஜயும் வந்து காங்கிரஸோட போகிறதுக்கு சம்மந்தப்பட்டார். சரி, அப்போ காங்கிரஸ் சொல்லி தான் நாங்கள் மட்டும் கூட வரலீங்க, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டு வரோம், விசிகே கூப்பிட்டு வரோம், எல்லாரையும் கூப்பிட்டு வரோம், மக்கள் நல கூட்டணி மாதிரி கிராண்ட் அலையன்ஸ் அமைக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப விசிகே உள்ள பொருளான்னு பார்த்தது. காங்கிரஸ் தயவுல விசிகே தனியா போக முடியாது, காங்கிரஸோட தயவுல உள்ள போலான்னு பார்த்தது. காங்கிரஸே இந்த பிளான் அபேண்டன் பண்ணிட்டு டிஎம்கேவோட போன அப்புறம் விசிகே வந்து நடுவில் விட்டாங்கன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியலையே. கம்யூனிஸ்டும் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஸோ இப்போ விசிகேக்கு 2 சாய்ஸா இருக்கு. விஜயோட போக முடியாது, கண்டிப்பா முடியாது. தனித்து போட்டி போடணும், போட்டால் டெபாசிட் வராது. இல்லை டிஎம்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு அமைதியாக போட்டு போகணும். அது ஸ்டாலின் ஒரு கணக்கு சொன்னாலும் 22 தேதிக்குள்ள, எனக்கு 23 தேதிக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணலைன்னா கதவு அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். கிளீனாக சொல்லிட்டார். நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன், நீங்கள் நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வரலைன்னா நாங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் தரோம். சொல்லிட்டு இனிமே எங்களால் வெயிட் பண்ண முடியும். ஏன்னா இழுபறியில போயிட்டு எப்படிங்க கேம்பெயின் பண்ணணும், கேண்டிடேட் பண்ணணும். இன்னைக்கு சண்டே கூட இன்னைக்கு தேர்தல் நேர்காணல் நடத்திட்டு வர்றார். எவ்ரிடே உட்கார்றார், ஸ்டாலினே உட்கார்றார், நேர்காணல் நடத்திட்டு வர்றார். அதனால வந்து அவங்க வந்து சுறுசுறுப்பாக இறங்கிட்டாங்க. ஸோ ஒரு நாள் பார்ப்பாங்க, வரலன்னா அனௌன்ஸ் போயிட்டே இருப்பாங்க, அப்புறம் முடிஞ்சு போச்சுக்காது. ஸோ இப்போ விசிகே முடிவு பண்ணக்கூடிய நிலைமை என்னன்னா, ஒன்று ஸ்டாலினோட போகிறதா, தனித்து போயிட்டு போகிறதா அப்படிங்கிற முடிவிடும். இப்போ திமுக கூட்டணி இந்த நிலைமையில இருக்கு. என்டிஏ கூட்டணி என்ன நிலைமை சார்? என்டிஏ கூட்டணி ஏன் டிலே ஆச்சுன்னு நீங்க கேட்கலாம். விஜய் வருவார்னு காத்துட்டு கிடந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் தான் ரொம்ப தெளிவா சொல்றாரே, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, ஊழல் கட்சி, இவங்க கூட எல்லாம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரே சார். ஆனால் டெல்லி கையை முறுக்கி பார்த்தது, சென்சார் போர்டை வச்சு முறுக்கி பார்த்தது, சிபிஐ வச்சு முறுக்கி பார்த்தது, அமித்ஷாலாம் என்ன வேணா பண்ணக்கூடிய. உண்மையாவே விஜய் அவர்களுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அழுத்தம் மகா பெரிய லெவலில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் விஜய்கிட்ட ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்னா, இந்த அழுத்தத்துக்கு அவர் விலை போல. கண்டிப்பா நெவர் பக்கல் டு தட் த்ரெட். போங்கடான்ட்டார். என்ன வேணா வெளிதானே போடு அப்படின்ட்டார்.
அப்புறம் அமித்ஷாவும் ட்ரை பண்ணி பார்த்து, அவரும் ட்ரை பண்ணி, பியூஷ் கோயல் ட்ரை பண்ணி, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து விட்ட உடனே அவங்களுக்கே வெறுத்து போச்சு. ஏன்னா எடப்பாடி சொன்னாராம், ஐயா எப்போ முடிவு பண்ண போறீங்க, உங்கள் பிஜேபி வேட்பாளர்களை நீங்கள் வந்து நாமினேஷன் ஃபைலிங் கடைசி நேரத்தில் கூட போடுங்க, எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் ஆட்கள் நாங்கள் முடிவு பண்ணோம், சரி, எங்கள் ஆட்கள் முடிவு பண்ணி கேம்பெயின் பண்ணி வேலை பண்ணோம், உங்களை நம்பி நாங்கள் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், முடிவு பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு எடப்பாடி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரி, இங்கே தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கு எந்த வாய்ஸுமே கிடையாது, பாவம். எல்லாம் டெல்லி போடுற கீ தான், டெல்லி போட்ட இதுதான் இங்கே நடக்குது. இங்க இபிஎஸ் அவர்களே எங்க தனிச்சு முடிவெடுக்க முடியல சார், எல்லாமே டெல்லிக்கு தானே போய் எல்லாம் டெல்லிக்கு முடிவெடுக்கிறாரு. டெல்லியில் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ இபிஎஸ் கேண்டிடேட் ரெடி பண்ணிட்டாருன்னு கேள்விப்படுறோம். ஓகே, தொகுதி கேண்டிடேட் ரெடி பண்ணாச்சு, 1 2 3 தொகுதி மட்டும் சிக்கல் இருக்கு. இப்போ பிஜேபிக்கு எவ்வளோ கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்தது. சரி, அமித்ஷா சொன்னார்னா வெயிட் பண்ணலாம், விஜய் நாளைக்கு வந்தான்னா 50-60 சீட் கொடுக்கணும், அப்போ போய் நீங்கள் மாற்றி கீத்தி பண்ண முடியாது, விஜய்க்கு 50 கொடுத்துட்டு மீதி எடுத்துக்கலாம்னு சொன்னார். எடப்பாடிக்கு அது முதல்லேருந்து விருப்பம் இல்லை, 50 கொடுக்குறது விருப்பம் இல்லை. அவர் 4 சீட்டு கட்சி, 3 சீட்டு கட்சி, 2 சீட்டு கட்சியெல்லாம் உள்ளே எடுத்துப்பார். கிருஷ்ணசாமி அந்த மாதிரிலாம் எடுத்துப்பார், வாசன் அதெல்லாம் எடுத்துப்பார். பெரிய கட்சி எடுத்துக்கிறது விருப்பம் இல்லை, ஏன்னா அவருக்கு த்ரெட் ஆகிடுமோன்னு பயப்படுறாரு. அதிமுக இல்லாமலே போயிடும்ல, இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, டெல்லியும் கொஞ்சம் வந்து வேற எங்கேயோ வெஸ்ட் பெங்காலில் பிஸியாக இருந்தது, எல்லாம் பிஸியாக இருந்தது. இப்போ டெல்லி முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் விஜய் வர போகிறதில்ல, கதவு மூடியாச்சு, எடப்பாடியை கூப்பிட்டு முடிவு பண்ணுங்கன்னு. இப்போ என்ன புது சிக்கல்னா, பாஜக 60 நிற்குது, அதிமுக 30 நிற்குது. பாஜக கொடுக்க வேண்டிய இடங்கள் 60 சீட்டு கேட்குது பாஜக. ஓகே, இது எப்படி இபிஎஸ் அவர்கள் ஓகே பண்ணுவாரு? இவர் 30 சீட்டு இபிஎஸ் தரேங்கிறாரு. 60க்கு 30 சீட் கேப். இப்போ 30க்கும் 40ன்னா 35 முடிக்கலாம். சரி, 30 60 தானே எப்படி முடிக்க முடியும்? அவங்க 60 குறைய மாட்டேன்றாங்க. சரி, அவர் எடப்பாடி கேட்டாரா, அப்போ கூட்டணி ஆட்சி நீங்க முடிவு பண்றீங்களா, சொல்லுங்க என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. 60 கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி மாதிரி தான் வரும், இல்லை எங்களுக்கு அதிக நம்பர் போட்டி போடணும்னு. அதிக நம்பர் போட்டி போடுறதா இந்த தேர்தலில் முடியாது, பார்லிமெண்ட் தேர்தலில் உங்களுக்கு 30 சீட் நான் தரேன். எடப்பாடி சொன்னாலாம் 40ல் 30 பிஜேபி நிற்க வைக்கிறேன், ஜெயிக்க வச்சு காட்டுறேன். சரி, எங்களுக்கு 10 இருந்தால் போதும், எங்களுக்கு பார்லிமெண்ட் தேவையில்லை, எங்களுக்கு அசம்பிளி தான் வேணும். உங்களுக்கு வேணுங்கிறது பார்லிமெண்ட், உங்களுக்கு அசம்பிளி முக்கியம் இல்லை, நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறது இல்லை. எப்படியுமே நாங்கள் தான் ஆட்சியை உட்கார போகிறோம். அடுத்த முதலமைச்சர் பாஜக 60 சீட் கேட்குதுன்னா ஸ்டாலினுக்கு தலைவலியாக போச்சேன். ஏன்பா உங்களெல்லாம் வச்சுன்னு மாறாட்சி, நான் மாறாடிக்கிறேன், எங்கள் அப்பா மாறாட்சியால் நான் மாட்டிக்கிறேன், என் பையனும் மாறாடிக்கணுமான்னு கேட்டாராம். சாவுக்கு ஒரு வாக்கு, நோவுக்கு ஒரு வாக்கும்பாங்க. இப்போ நீ உங்களை மாதிரி யூடியூப்லாம் வந்து நல்லா எஜுகேட் பண்ணி விட்டீங்க, சூப்பராக எஜுகேட் பண்ணிட்டீங்க. விஜய் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறார், எந்த இடத்துல ஒரு பொசிஷன் பண்ண போறார், 1வது இடமா 2வது இடமா 3வது இடமா, முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா, மோடி சொல்லி சீட்டு வாங்கணுமா, நீங்க கொடுக்குற சீட்டை மோடி அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு தானே கேள்வி வருது. காரை விட்டு இறங்கி, வேனை விட்டு இறங்கி எவ்வளவு மக்களை போய் சந்திச்சிருக்கார், எவ்வளோ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கார், எவ்வளோ அறிக்கை விட்டுருக்கார். பனியூரில் உட்காந்துட்டு மட்டுமே ட்விட்டரில் கட்சி நடத்துறதுங்கிறது நடக்காத காரியம். எங்களுக்கும் பாஜகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்லியிருந்தாருன்னா எலெக்ஷன் கமிஷன், இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்னிம் கவர்மெண்ட் தான், இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் கிடையாது. இப்போ அந்த 41 உயிர்களை திருப்பி கொண்டு வந்தீர்களானால் நீங்கள் ரெப்பெண்ட் பண்ணுறதுல நியாயம் இருக்கு. அவர் இங்க சென்னை வரதா இருந்துச்சு, சென்னை வரதா கேன்சல் பண்ணிட்டாரு, அது இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, அவர் ஓடி போட்டாரு.